ஸோ நம்ம இன்னைக்கு ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுகாப்பியம் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட டீட்டெயில் நோட்ஸ் ரெண்டுமே வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், மறக்காம பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதோட இலக்கியம், அதுக்கடுத்து மக்கள் வாழ்வியல், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படின்றது உரிமை சுற்றம். அது ஏன் உரிமை சுற்றம்ன்றாங்கன்னா, அவங்களோட உரிமையை நிலைநாட்டுறதுக்காக தான் கண்ணகி வந்து போவாங்க. ஸோ அதை பற்றின தான் மேக்ஸிமம் இருக்கும், அதுக்காக உரிமை சுற்றம்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு கலித்தொகை பார்த்தோம்னா பிராண்டிங் ஆஃப் ஸ்லேவ்ஸ், அடிமை முத்திரையிடல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மலைப்படுகளான்றது மக்கள் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி பேசுறதுனால அதோட மக்களோட வாழ்வில் வந்து மலைப்படுகடம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நெடுங்கல் பார்த்தோம்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள். நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடும் நூல் எது பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான், மறக்கக்கூடாது. முக்தி நூல் என்ற அடைமொழி கொண்ட நூல் எது? சீவக சிந்தாமணி. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூல் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் தான் சித்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. சிற்றிலக்கியத்திற்கு பொருந்தாத நூலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிற்றிலக்கியம்னா 96 வகை சிற்றிலக்கியம்னுவாங்க. ஸோ அதில் பதிகம், பூசல், சதகம் இது இருக்குது. நீலகேசி பார்த்தோம்னா ஐஞ்சிறுகாப்பியத்தில் வரும். ஸோ அதுதான் தப்பு. சிற்றிலக்கியத்துக்கு பொருந்தாத நூலை காண்க, நீலகேசி. நெக்ஸ்ட் குறைத்தீர் நல்லறம் போற்றி கேண்மீன். அதே மாதிரி தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவி யாருன்னு கேட்குறாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது என்று அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அணுவை துளைத்தேல் புகட்டி அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி, இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா அபயான் தெரியும். ஸோ டிக்கு 3, அதை வச்சு பார்க்கும்போது பி ஆன்சர் போட்டலாம். ஸோ மற்றது பார்க்கலாம். குறைத்தீர் நல்லறம் போற்றி கேண்பின் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனா சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவி நம்மளுக்கு தெரியும் யாருன்ட்டு, பாரதிதாசன். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னவர் திருநாவுக்கரசர். வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா சுசையப்பர். நாட்டுதும் யாமோர் பாட்டோடை செயல் அப்படின்ற பாட தொடங்கிய புலவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். ஸோ சீத்தலை சீத்தனார் வந்து கண்ணகி கோவலோட கதையை வந்து சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு அதுக்கு நாட்டுதும் யார் பாட்டோடை செயல் அப்படின்னு சொல்லிட்டு பாட தொடங்குவார் இளங்கோவடிகள். தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சித்திரங்களை கொண்டவர் யார் பார்த்தோம்னா வீரமாமுனிவர். ஐஞ்சிறுகாப்பியம் இவற்றில் பொருந்தா நூலை கண்டறிய. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐஞ்சிறுகாப்பியம் எதுன்னு தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். ஸோ ஐஞ்சிறுகாப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா நீலகேசி, யசோதர காவியம், சூளாமணி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ராவண காவியம் வராது. நெக்ஸ்ட் பொறுத்துக்க சிலப்பதிகாரத்துக்கு பார்த்தோம்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் அல்லாது குடிமக்களாக இருக்கிற கண்ணகி, கோவலன் உங்களை பற்றி பாட்டினால குடிமக்கள் காப்பியம். நெக்ஸ்ட் மணிமேகலை பார்த்தோம்னா சீர்திருத்த காப்பியம். ஸோ மணிமேகலை காப்பியம் வந்து சீர்திருத்த காப்பியம்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியமும், குண்டலகேசி பார்த்தோம்னா சொற்போர் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த கூற்று யார் யார் சொன்னாங்க. தேராமன்னன் செப்புவது உடையன், இதை சொன்னது யார் பார்த்தோம்னா கண்ணகி. தீயும் கொல்லா தீவினை ஆட்டினேன் அப்படின்னு சொன்னது ஆதிரை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாகுக அப்படின்னு சொன்னது மணிமேகலை. சீரடி சிலவு கொண்டு போய் மாறி வருவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு போனது பார்த்தோம்னா கோவலன். கோவலன் பொட்டல் என்று வழக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா கோவலன் கொலை களப்பட்ட இடம் தான் கோவலன் பொட்டல். சைவராக இருந்து சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா தட்சிணாகினியர். ஸோ இவர் வந்து சைவர் தான், அதாவது திருமால் இவங்களை கும்பிட்றவங்க. அவராக இருந்தாலுமே சீவக சிந்தாமணின்றது பார்த்தோம்னா சமண காப்பியம். அந்த காப்பியத்துக்கு உரை எழுதின யார் பார்த்தோம்னா தட்சிணாகினியர். குண்டலகேசிக்கு எதிராக இருந்த வாத நூல் எது பார்த்தோம்னா நீலகேசி. தேமானி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா படலங்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 36 படலங்கள். பின்வருவற்றில் எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், ஐஞ்சிறு காப்பியங்கள் எல்லாமே சமணத்தை சேர்ந்தது தான். ஸோ இதில் பார்த்தோம்னா குண்டலகேசி கொடுத்துருக்காங்க. குண்டலகேசி வந்து பௌத்த சமயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சாதுவன் வாணிக செய்யும் பொருட்டு கடற்கலந்து சென்ற குறிப்பு எதில் இருக்கு பார்த்தோம்னா மணிமேகலை. மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்றே செயலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து மணிமேகலை. அதாவது அரவணடிகள் வந்து சொல்லுவார், யார் யார் வந்து எப்படி போய் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லது செய்தவங்க எப்படியா பிறப்பாங்க, கெட்டவங்க செஞ்சவங்க எப்படியா பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யார் யாருக்குன்னா அரசமாதேவி, மணிமேகலை, இவங்களுக்கெல்லாம் அவங்களோட தோழியர் கூட்டத்துக்கு எல்லாத்தையும் சொல்லுவார். ஸோ அந்த செயலடி பார்த்தோம்னா ஓல்ட் புக்கில் இருக்குது இது. அதில் வந்து தான் இது மணிமேகலை. பின்வருவனவற்றில் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தா தான் குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே சமய காப்பியம் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம்.
நெக்ஸ்ட் ஒரு இது. ஸோ சிலப்பதிகாரம் யார் 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 எதை ஏற்றினாங்க? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், குண்டலகேசி, நாதகுத்தனார். உரையிட்ட பாட்டோட செயல் அப்படின்னாலே சிலப்பதிகாரம். ஏன்னா அது உரைநடையும் இருக்கும், பாட்டும் இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால அது உரையிட்ட பாட்டு. உரைநடை வழியில் வந்த ஒரு செயல் இருக்கும், உரைநடை பாட்டு செய்வாங்க. ஸோ கண்ணகி என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்களால் நகுபவள். சீர்திருத்த காப்பியம் மேட்ச்ல பார்த்தோம், மணிமேகலை. சரிந்த குடலை புத்த துறவிய சரி செய்த செய்தி கூர்மூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணிமேகலை. மணிமேகலின் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவர் யார் பார்த்தோம்னா காயசண்டிகை. பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். அடிக்கடி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தோம். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணரால் இயற்றப்பட்டன. இங்கே நம்ம பார்த்துட்டோம். மனநூல்னா சீவக சிந்தாமணி சொல்லுவாங்க. அதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா திருத்தக்க தேவர். மனநூல், முக்தி நூல், காமநூல். நெக்ஸ்ட் மணிமேகலையில் உள்ள காதல்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 30. பொருந்தா ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், நாக குமார காவியம், முதிரன் எல்லாமே சிறு ஐஞ்சிறு காப்பியங்கள். வளையாபதி பார்த்தோம்னா பெருங்காப்பியம். ஸோ அதனால் அது தண்டமில் ஆசான் என்ற இளங்கோவடிகளால் பாராட்டு பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் ஓகே, இது பார்த்தோம்னா கவுந்தியடிகள் வந்து பார்த்தோம்னா ஒரு சமண துறவி. மாதிரி அப்படின்றவங்க பார்த்தோம்னா ஆயர்குல மூதாட்டி, அவங்களுக்கு கடைக்கலம் கொடுத்தவங்க. மாதவி வந்து ஒரு ஆடலரசி. கண்ணகி பார்த்தோம்னா மாநாய்க்கனின் மகள். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சையேற்றப்ப அருணடிகள். அருணடிகளோட அறிவுரைப்படி தான் பிச்சை வைப்பாங்க. தண்டமில் ஆசான் சாத்தான் அனுப்புறவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனை பாராட்டு யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள். மனநூல் சீவக சிந்தாமணி. இன்னைக்கு பார்த்தா மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்து எந்த நூல்லையும் போட்டிருக்காங்க, சீவக சிந்தாமணி. உரையிடையிட்ட பாடோட செயல் தான் சிலப்பதிகாரம். சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் தொலை பொறுத்தனவே இடம்பெற்றுள்ள காப்பியம் பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி. இது பழைய புக்கில் இருக்கு இந்த லைன். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? 10 குற்றங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம் என்று பாடுவது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஸோ தமிழ்நாடு வந்துச்சாமே பாரதியார். ஆவுத்திர நாடு அடைந்த கதை மணிமேகலையில் 24வது காதையாக உள்ளது. ஃபர்ஸ்ட் விலாவரை காதை, 24 பார்த்தோம்னா ஆவுத்திர நாடு அடைந்த காதை. எல்லோரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீந்தோ நன்றும். இது பார்த்தோம்னா பழைய புக்கு தான். இதுவுமே சிலப்பதிகாரத்தில் வருது. ஓகே, இதில் யார் யார் எந்த இப்போ சிலம்புனா யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, கதை மாந்தர்கள் மாதிரி. ஸோ சிலம்புனாவே கண்ணகி, மணிமேகலையில் மாதவி, கம்பராமாயணம் பார்த்தோம்னா சீதை. ஸோ சூளாமணியில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுயம் பிரபை அப்படின்றவங்க வருவாங்க. உரியவுடைய அடிகள் நீரே அருளத என்றவர் யார் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அறிவுண்டாகுக என்று வாழ்த்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா அறநடிகள். இதுவும் பழைய புக்கு அந்த இதுதான். ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாடு இல்லாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா குண்டலகேசி. இது எல்லாமே ஐஞ்சிறு காப்பியங்கள் தான். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு ஒன்றென கேட்டது தெளிதல் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கலந்து சென்ற குறிப்பு எந்த நூலுக்குன்னா மணிமேகலை. நெக்ஸ்ட் இரட்டை காப்பியம் எது எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலை. பாத பீடிகை உள்ள இடம் பார்த்தோம்னா மணிப்பல்லவ தீவு. அரவணடிகள் அறிவுண்டாகுக என்று பாராட்டினா நம்ம முன்ன பார்த்தோம். அது யார் யாரையெல்லாம் வாழ்த்தினான்னு பார்த்தோம்னா அரசமாதேவி, தோழியர் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை. இவங்க 4 பேர்த்தையும் தான் வாழ்த்துவார். பராய்க்கடன் உரைத்தல் அப்படின்னா மேனிது நிறைவேறினா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றதா பராய்க்கடன் உரைத்தல். கலித்தொகையில் வரும். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலம் படுத்தப்பட்டன பார்த்தோம்னா மாதிரி. முதல் சமய காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா மணிமேகலை தான். அதாவது பௌத்த சமயம் சார்ந்ததான் சமய காப்பியம் ஃபர்ஸ்ட் மணிமேகலை. குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகின்றது. அப்படி அமைவது எந்த நூல் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம்னாலே சிலப்பதிகாரம். மணிமேகலை அமத சுரபி பெற்ற உதவியை பார்த்தோம்னா தீவத்திலகை. தண்டமில் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிட்ட பாட்டு செயல். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டு பார்த்தோம்னா விருத்தப்பா. யசோதர காவியத்தில் வரும் யசோதரின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோகன். யசோதர காவியத்தில் யசோதன் தான்
பாட்டுடை தலைவன். அவரோட தந்தை தான் அசோகன். பெண்ணின் பெருமை முதலாக காவிய வடிவில் உலகிற்கு உணர்த்திய நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் அப்படின்னாலே இயல், இசை, நாடகம் எல்லாமே இருக்குது சிலப்பதிகாரத்தில். குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பார்த்தோம்னா பத்ரை. கவுந்தடிகள் எந்த மதத்தை சார்ந்தவர் பார்த்தோம்னா சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல்னா மணிமேகலை. அதனால தான் அது இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணு பார்க்கெல்லாம் முடியும் முறையல். இது சொன்னது எதுனா மணிமேகலையில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கடைசியாக. ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். தமிழ் சதுரகதி என்ற அகர முதலை வெளியிட்ட வீரமாமுனிவர். நாடகமெத்தும் நாடக கணிகை அப்படின்னாலே மாதவி தான். ஏன்னா அவங்க பேரே வந்து ஆடலரசி. அதனால நாடகமெத்தும் நாடக கணியற்றவங்க மாதவி தான். தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் அப்படின்ற பொருள் பார்த்தா தோழியர் கூட்டம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையை திரிந்து நல்லில் பிறந்து நடுங்குயிர் துயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எதுனா சிலப்பதிகாரம். நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு நினைச்சு மகாகவி பாரதியார். சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறிய தமிழர்கள் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடற்கடத்து சென்றான் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. மணிமேகலையின் தோழியார் சுதமதி. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அல்லலுற்று ஆற்றாத அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி. ஸோ இது வந்து சிலப்பதிகாரம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அழுகுறாங்க, கண்ணகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னு. ஸோ அதை கண்டு மல்லல் மதுரையார், அதாவது ரொம்ப ஒரு இதாக செல்வாக்கு இருக்க ஒரு மதுரையில் இருக்க மக்கள் எல்லாமே சேர்ந்து அதை பார்த்து ரொம்ப அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இது வரும். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கரெக்ட் தான். ஏன்னா சிறுங்காப்பியம் எல்லாமே சமணம் தான். குண்டலகேசி நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதான் நீலகேசி. ரெண்டுமே கரெக்டு. பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். ரிப்பீட்டடாக வந்திருக்கு. காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பேனே இது ஒன்று. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். என்னோட கணவனை பார்த்தா அவன் வாயில் வந்து ஒரு நல்ல வார்த்தை கேட்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசுவாங்க. அதுதான் சிலப்பதிகாரம். ஆடல் மகள் மாதவி பெற்ற பேர் வந்து தலைக்கோல் அறிவை. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது அப்படின்றத நாம வேங்கடசாமி நாட்டார் அவர் எழுதின உரை தான் முழுமைக்குமே உள்ளது. தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை தான். தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர். சிந்தாமணி என்று அழைக்கப்பட்டவர் சீவகன். பேரில் இருக்கு சீவக சிந்தாமணி. அவரோட பாட்டுடை தலைவர் தான் சீவகன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் இருப்பதால் சிலப்பதிகாரம். 3 கொடுத்துருப்பாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏத்துவர், இன்னொன்று வரும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர், அதே மாதிரி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்ற உண்மையை சொல்கிற நூல் தான் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் மணிமேகலுக்கு பெயரை சூட்டியவர்னா கோவலன். ஒருத்துக்கு நெக்ஸ்ட் அதாவது இதில் யார் யாரோட கதை மாந்தர்கள் அப்படின்ற மாதிரி வரும். இதில் பார்த்தோம்னா உதயனகுமர காவியம் பார்த்தோம்னா பத்மாவதி. நெக்ஸ்ட் நீலகேசி பார்த்தோம்னா காமலேகை. யசோதர காவியம் பார்த்தோம்னா அமிழ்தமதி, சூளாமணி, சுயம்பிரபை. இது வந்து நம்ம ஒரு கோடிட்ட இடத்துல பார்த்தோம், சூளாமணி சுயம்பிரபைன்ட்டு. உதயகுமர காவியம் பத்மாவதி அவங்க ஒய்ஃப் பேர். நீலகேசி காமலேகை, யசோதர காவியம் அமிழ்தமதி, சூளாமணி, சுயம்பிரபை. மணிப்பல்லவத்தீவு காவேரி பூம்பட்டினத்திற்கு இந்த திசையில் உள்ளது சொன்னது பார்த்தோம்னா தெற்கு திசையில் தான் இது இருக்குது. காவேரி பூம்பட்டினத்திற்கு தெற்கு திசையில் இருக்கத்தான் மணிப்பல்லவத்தீவு. தெற்கு மறக்கூடாது. சிலம்புக்கூர் மாதவியின் முப்பிறவி ஊர்வசி. முப்பிறவியில் ஊர்வசி இருந்தவங்க தான் இப்போ மாதவியை பிறந்தது. கண்ணகியின் கதையை திருமா உண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம் பார்த்தோம்னா நச்சினை. கண்ணகி கீழ் வரும் கூற்றுகளில் தவறான இணை ஏது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாழிடை பிறவா இசையே அப்படின்னு சொன்னது கோவலன். தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்துன்னு சொன்னது சாலினி. கற்புக்கடம் பூண்டை தெய்வம் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா கவுந்தி. பொன்னீர் புதித்தேன் பூனை பூங்கோதை அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா ஐயன்றாங்க. அதுதான் தப்பு. ஐம்பெரும் காப்பியங்களில் பௌத்த சமயம் சார்ந்தவை பார்த்தோம்னா மணிமேகலையும் குண்டலகேசி தான் பௌத்த சமயம் சார்ந்தது.
நாளும் நாம் சாகிறோம் என்றால் நமக்கு நாம் அல்லாதது என்னோ என்ற நிலையை சுட்டும் காப்பியம் பார்த்தோம்னா குண்டலகேசி. வடக்கில் தோன்றிய சமண சமயம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் யாரால் தமிழகத்துக்கு வந்து பார்த்தோன்னா பத்திரபாகு அவங்க மூலியமாக தான் வந்திருக்கும். இதுனா சமண சமயம் வந்து வடக்கில் தான் நார்த்தில் தான் தோன்றியிருக்கும். அது தமிழ்நாடு வந்து யார் மூலியமாக வந்துன்னு கேட்குறாங்க, பத்திரபாகு. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரம், அதாவது யாரோட பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை, சீர்திருத்த காப்பியம், சிவகச்சிந்தாமணி, வர்ணனை காப்பியம், குண்டலகேசி சொற்பூர் காப்பியம். கண்ணகி சினம் தணிந்து வேறே வடிவமாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவர்லோகம் சென்றாள் அப்படின்னு பார்த்தோம்னா 14வது நாள் தேவர்லோகம் போயிடுவாங்க. அதாவது இதுக்கு வருவாங்க, சேர நாடான வஞ்சிக்கு வருவாங்க. வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க சேர நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அங்கே திருவஞ்சை களத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது 14வது நாள் வந்து ஒரு இது மாதிரி அந்த தேவர்களோட வண்டி வந்து உங்களுக்கு 14வது நாளில் கூட்டிட்டு போயிடும். அறுவர்க்கிளைய நங்கை, இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிடாரி. அறுவர்க்கிளைய நங்கைனா 7 பேர் இருப்பாங்க. ஸோ 7 பேரில் வந்து இளையவள் தான் வந்து பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கூற்று தெரிவு செய்க. இளங்கோவடிகள் வந்து சேர மரபை சார்ந்தவர், இது கரெக்டு. சிலப்பதிகாரத்தை ஏற்றுவே இளங்கோவடிகள். அடிகள் நீரே அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னது யார் என்ற கூற்றுக்குரியவர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள். நாட்டுதும் யார் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா இளங்கோவடிகள் தான். அனைத்துமே சரிதான். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். திங்களை போற்றலும் இல்லையா அது. தேப்பு மீனாட்சி சுந்தரனா சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை தான் குடிமக்கள் காப்பியம். உரைப்பாட்டு மடை என தமிழ் உரைநடை பகுதி இடம் பெற்றுள்ள நூலை ஏற்றது யாருன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகள், அதாவது சிலப்பதிகாரம். கோவலன் தன் தீது இல்லல் என்று யாரை குறிப்பிட்டாங்கன்னா மாதவி தான் சொல்றாங்க, தன் தீது இல்லல் அப்படின்னு சொல்லிட்டு. மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறிய நூல் வந்து சிலப்பதிகாரம். ஸோ வந்து அந்த அரங்கேற்று கதை அந்த இது வந்து புது புக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் திரை போட்டு கட்டிக்கணும், என்னென்னலாம் அந்த தூண் போடுறதுல எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கணும், எவ்வளோ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொன்னது பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் தான். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்னா சமண துறவி. அல்லலுற்று ஆற்றாத அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் முதலில் எல்லாம் தாமயங்கி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் சிலப்பதிகாரத்தில் 3 காண்டம் இருக்குது. புகார், மதுரை, வஞ்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆரண்ய காண்டம் அதுதான் இல்லை. ஆரண்யா, கிட்கந்தை இதெல்லாம் வந்து கம்பராமாயணத்தில் வரும். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று தான் உரையிட்ட பாட்டுடை செயல். பின்வருவனவற்றில் பொருந்தாத தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம், கரெக்ட். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இதை ஏற்றிருப்பதுனா இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனா, மணிமேகலை தான் ஏற்றிருப்பார், அதான் தப்பு. குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்தவங்களுக்கு தான் சிலப்பதிகாரம். என் காற்சிரம்பு மணியுடை அரியே, இதில் மணி அப்படின்றது பார்த்தோன்னா மாணிக்கம். நெடியோன் குன்றாம்ன்றது பார்த்தோன்னா திருவேங்கட மாதிரி தான் நெடியோன் குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா கம்பராமாயணம் பார்த்தோன்னா சிறுங்கி பேரம், தேம்பாவணி பாலன் அப்படின்னு சொல்லிட்டு சிராபுரம், மந்தராசலம். ஸோ பார்த்தாலே தெரிய தவறானது. கைலாய மலைக்கும் சிலப்பதிகாரம் சம்மந்தமே இல்லை. ஸோ அதுதான் தப்பு, நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். கலையாத இத்துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இது வெண்கோல் அப்படின்னு யார் சொன்னது பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள். அதாவது இந்த கொன்றுவாங்க இல்லையா அவங்கள, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இதனால் வந்து அவங்களோட செங்கோல் வந்து வளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புவாங்க. அதுதான் வந்து யார் புலம்புறாங்கன்னா மதுரை மக்கள். பொருந்தாத இணை காண்க. இணையிலா முப்பாலுக்கு இன்னிலத்தைன்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட் யாதுமுறை யாவரும் கேள்வின்னு சொன்னது கணியன் பூங்குன்றன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகம் சொன்ன சிலப்பதிகாரத்தில் வரும் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அழுது அடியடைந்த அன்பர் பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் வரும், திருமணம் வராது. நெக்ஸ்ட் ஒற்றுமை காப்பியம் என்ற அடைமொழி குறிக்கப்படும் நூல் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். பொருந்தாயினை காண்க. களிர் இழந்து பெய்தல் காலைக்கு கடனை வந்து பொருணா நூல் கரெக்டு. உழுதுண்டு வாழ பின்னரல் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவன் வரும் திருக்குறள். குழலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் வந்து திருவாசகமலம் வரும், சிலப்பதிகாரம் வரும், பன்னோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். நெக்ஸ்ட் பிடத்தலை ஏறியவர் யாருன்னு பார்த்தோம்னா கொற்றவை.
எழுவருள் இளையவர் வந்து பிடாரின்னே பார்த்தோம். இறைவனை நடனமாட செய்தவர் பத்திரகாளி. தாரகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. நெக்ஸ்ட் ஸோ எது எந்தெந்த காலம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு தெரியும். ஸோ பிக்குன்னு அதை அடிச்சிடலாம். ஸோ மற்றது பார்க்கலாம். பரிபாடல் பார்த்தோம்னா கிமு 500 கிபி 300 வரைக்கும். நெக்ஸ்ட் தேவாரம் பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டும். ராமநாடக கீர்த்தனை 18ஆம் நூற்றாண்டு. மன்னவன் வாய் முதல் திரித்தது மணியே. இதில் மணின்றதை பார்த்தோம்னா மாணிக்கம். நெக்ஸ்ட் மருகுவண்டு சிறந்தார்த்த மணிப்பூ நாடை அது போர்த்து கருங்கைய கண்ணி தொல்கி நடந்தாய் வாலி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்ற காதை பார்த்தோம்னா காணல்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் இந்த லைன் வந்துருக்கு. சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளில் வந்து ஒரு சமண துறவி. நெக்ஸ்ட் ஓகே எது அந்த இதோட சின்ன பகுதி அப்படின்னாலே அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சருக்கம் பார்த்தோம்னா பாரதத்தை வந்து சருக்கம் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் லம்பங்கம் எதில் வரும்னா சீவகச்சிந்தாமணியில் வரும். படலம் பார்த்தோம்னா கம்பராமாயணத்தில் வரும். காண்டம் அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படாத கிளைக்கதை வந்து ஆதிரை படலம், ஆதிரை வரலாறு தான் சொல்லிக்க மாட்டாங்க. மற்றபடி பொற்கை பாண்டியன் கதை சொல்லிப்பாங்க. நாலங்காடி பூத கதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஊர்வசி சாவ வரலாறு, அதாவது ஊர்வசியோட இந்த பழப்பு தான் வந்து மாதவின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதனால் அதுவும் வரும். ஆதிரையோட வரலாறு தான் வந்து இதில் சொல்லிக்க மாட்டாங்க. ஓகே யார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தாரகன் மார்பை பிளந்த துர்கைன்றோம். ஸோ அப்போ வந்து அரக்கன், அவர் வந்து ஒரு அரக்கர். ஆளினா தேர்ச்சக்கரம். நாற்றிரம் அப்படின்னு பார்த்தோம்னா அறநெறி. இமையவர் பார்த்தோம்னா தேவர். எந்த மானிடவியலார் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார் பார்த்தோம்னா கணநாத் உபயசேகர அப்படின்றவர் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ஃபாலோ பண்ணுற பத்தினி வழிபாட்டோட சிலப்பதிகாரத்தோட கண்ணகியை வந்து கம்பேர் பண்ணவர். யாருன்னா கணநாத் உபயசேகரா. தமிழகத்தின் இசை சிரிப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் தமிழகத்தின் இசை சிரிப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். அதான் நீங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கலாம். முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்ற நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா மூ வரதராசனார். அரசன் தவறு செய்யணும், அமைச்சர்கள் நடுநிலை தவறினும் அவற்றை அறிவிக்க பாவை ஆடும் இடம்தான் பாவை மன்றம். கோப்பெருந்தேவியின் காட்சிரம்பில் இருந்தது முத்துப்பரல். கூடல் மகளிர் ஆடல் கண்டு மனம் தெரிந்தவன் யான்னு பார்த்தோம்னா பாண்டியன். ஸோ சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. இளங்கோவடிகள் துறவு கொண்டு அமர்ந்த இடம் பார்த்தோம்னா குணவாயூர் கோட்டம். அதாவது இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார்னா அவங்களோட இவர் தான் வந்து அரச பதவியில் உட்காருவார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஜோசியக்காரங்களாம். ஸோ அதனால் வந்து அதை இது பண்ணுற விதமாக போய் குணவாயூர் கோட்டம் அப்படின்ற இடத்துல சாமியாராக போய் உட்காந்துப்பார். அந்த இடம் தான் குணவாயூர் கோட்டம். கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று சொன்னவை பார்த்தோம்னா வேண்மாள். அரங்கேற்று காதில் உள்ள செய்திகள் பற்றிய கூற்றுகளின் சரியான தேர்வுன்றாங்க. கூத்து, ஆடல், இசை, குழல், யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளது கரெக்டாக. அரங்கின் இலக்கணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஆடும் இயல்பை பற்றியும் எல்லாமே சொல்லிக்கிறது இந்த அரங்கேற்று காதை எல்லாமே தான். ஸோ பொறுத்துக்கு புகார்காண்டம் எத்தனை இதுன்னு பார்த்தோன்னா 10 காதைகள். மதுரையில் 13, வஞ்சிகாண்டத்தில் 7 காதைகள். மன்பதை காக்கும் நற்குடி பிறத்தால் துன்பம் அல்லது தொழுவு தகையில் சொன்ன இது யாருடைய கூற்று பார்த்தோன்னா செங்கூட்டவன். தவறு செய்வோரை பூதம் புடைத்துண்ணும் இடம்தான் பூதச்சதுகம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் சொன்னது இது யாருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா மாங்காட்டு மறையம். சிலப்பதிகாரம் தான் சொன்னது யாருன்னா மாங்காட்டு மறையம். ஓகே நெக்ஸ்ட் முப்புறம் எரித்த சிவன் அவங்களோட இது எதுன்னு பார்த்தோம்னா கொடுக்கொட்டி. பைரவி பார்த்தோம்னா பாண்டரங்கம். கண்ணன் அள்ளிய தொகுதி முருகன் துடியாடல். வடநாட்டு போரில் செங்குட்டுவனுக்கு உதவியர்கள் வந்து சதகர்ணிகள். மழை வேண்டி எடுக்கப்படும் விழா தான் இந்திர விழா. ஊஞ்சலாட்டத்தின் போது பாடும் பாட்டு பார்த்தோம்னா ஊசல் வரி. புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் மங்கள வாழ்த்து பாடு முதல் நாடுகான் காதை வரை புகார் காண்டத்தில். வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டமாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது ஏனாதி. நம்மை மறந்தாலே நாம் மறக்க மாட்டேமாள் என்று யாரு பார்த்தோம்னா மாதவி. மாதவியின் முதல் கடிதத்தை எடுத்து செல்றது யான்னு பார்த்தோம்னா வயந்தமலை. இந்த வயந்தமலை தான் மாதவியினோட தோழி. பாலைநில மக்களின் பாட்டு காணல் வரி. ஏன்னா அங்கே தானே காணல் இருக்கும், காணல் நீர். அது பூம்புகாரில் வாழ்ந்த
7 கற்புடைய மகளிர் பற்றி கண்ணகி கூறும் காதை தான் வஞ்சின மாலை காதை. நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்த முதலில் பாடியவர் பார்த்தோம்னா இளங்கோவடிகள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாணிக்க சொல்லுவாங்க. கோவலனுக்கு மதுரை செல்ல வழிகாட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா மாங்காட்டு மறையும். முற்பகல் செய்தான் பின்னர் கேடு தன் கேடு பிற்பகல் காண்குறும் இது யாருடைய கூட்டுன்னு பார்த்தோம்னா கண்ணகி. ஓகே, பொறுத்துக்க. மாசாத்தூனோட கோயில் பார்த்தோம்னா புறம்பானையான் கோட்டம், முருகன் கோயில் வேர்கோட்டம், அருகன் கோயில் நிக்கந்த கோட்டம், கற்பக மரம் அமரத்தரு கோட்டம் அப்படின்னு நிலவு இருக்கு. பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் என்று கூறியவர் பார்த்தோம்னா வேண்மார். முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகு அப்படின்னு சொன்னது கவுந்தியடிகள். செங்கோட்டவனுக்கும் கண்ணகி சிலை எடுக்கும்போது யாரெல்லாம் கூட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா கயவாகு, சோழ மன்னன் பெருநற்கிள்ளி, அப்புறம் கனக விசையார், இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. மலையிடை பிறவாமணியே என்கோ அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கோவலன். கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊருன்னா திருவாஞ்சிக்களம். நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து இளங்கோவடிகள் தான் ஃபர்ஸ்ட் பாடிப்பார். அதுக்கடுத்து பாடினது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர். கோவலனின் முற்பிறப்பு பெயராக சிலப்பதிகாரம் கூறுவது பரதன். செங்குட்டுவன் வடநாட்டில் போர் செய்த இடம்தான் குயிலாலுவம். ஊசல் வரியில் புகழப்படுபவன் சேரன். வஞ்சி காண்டத்தில் உள்ள காதைகள் குன்றக்குறவை முதல் வரந்தர் காதை வரை வஞ்சி. மங்கள இது முதல் நாடு கண் பார்த்தோம், அரங்கேற்று காதை வரைக்கும் பார்த்தோம், அது பார்த்தோம்னா புகார். அம்மானை வரியில் புகழப்படுபவன் சோழன். இதை கந்துக வரியில் புகழப்படுபவன் பாண்டியன். கோவலன் பற்றி செய்திகள் சரியானது எது பார்க்கலாம். கடக்களீறு அடக்கிய மறவன், அந்தன பெண்ணுக்கு உதவி செய்து செல்வனானவன், முதியோர் துன்பம் துடைக்க சதுக்க பூதத்திடம் உயிர் கொடுக்க துணிந்த இல்லோர் செம்மல். இது எல்லாமே கரெக்டு தான். களங்காட்டத்தின் போது பாடப்படுவது அம்மானை வரி. மாதரியோட மகள் யாருன்னா ஐயை. மதுரையில் கோவலனை சந்தித்தவன் மாங்காட்டு மறையோன். பிறவா யாக்கை பெரியோன் எனப்படுவன் சிவன். பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். இந்திர விழா பற்றி குறிப்பிடும் நூல் பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கோவலனோட நண்பன் தான் மாடலன். மாதவின் தோழியின் பெயர் வயந்தமாலை. மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் பார்த்தோம்னா காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை. கண்ணகியின் தோழி யாருன்னா தேவந்தி. கண்ணகி கோயிலின் முதல் பூசாரியுமே தேவந்தி தான். மாதவி நலம் நிரம்பி கோசிகமானி. கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் செங்குட்டுவன். காதை என்பதன் பொருள் பார்த்தோம்னா கதை பொதிந்துள்ள பாட்டு. கண்ணகி கோயில் முதல் பெண் பூசாரி தேவந்தி. பெண் பூசாரி அவங்க தான், முதல் பூசாரி அவங்க தான். நெய்தல் நில மக்களின் வரி பார்த்தோம்னா காணல் வரி. கோவலன் தன் மகளுக்கு மாதவி என்று யாருடைய பெயரை வைத்தாங்க தான் குலதெய்வத்தின் பெயர். செங்குட்டுவனின் மனைவி யாருன்னு பார்த்தோம்னா வேண்மாள். இளங்கோவடிகள் யார் முன் தம் நூலை அரங்கேற்றினார்? சீத்தலை சாத்தனார். மதுரையில் கண்ணகியை அடைக்காலம் பெற்ற ஆயர்குல பெண் பார்த்தோம்னா மாதரி, அவங்களுக்கு ஒன்று தான் ஐயை. 2வது தமிழ் தேசிய காப்பியம் பார்த்தோம்னா பெரிய புராணம். ஃபர்ஸ்ட் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் பாடல்கள் எந்த பாவகையால் ஆனது பார்த்தோம்னா ஆசிரியப்பா, கொச்சக்கலிப்பா. கடையெழுவாளர்கள் யாருடைய மனைவியின் பெயர்? கண்ணகி. யாருன்னு பார்த்தோம்னா பேயனோட மனைவி பெயர் தான் கண்ணகி. செங்குட்டுவன் கண்ணகி சிலைக்கு எடுத்த கல்லை நீராற்றிய ஆறு பார்த்தோம்னா கங்கை. ஊரின் நடுவில் இருக்கும் சிவன் கோயில் பார்த்தோம்னா ஊர்கோட்டம். முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். பந்தளிக்கும் போது பாடும் பாட்டு தான் கந்துகவரி. யாரை பற்றி பாடிப்பாங்க? பாண்டியனை பற்றி. கீழ்காணுபவற்றில் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரண்டிலும் உள்ள வரிகள் பார்த்தோம்னா இது எல்லாமே இதில் மட்டும்தான் இருக்கும். அதாவது முல்லையும் குறிஞ்சும் முறைமையை திரிந்து பாலை படையோ சிலப்பதிகாரம், இது எல்லாமே சிலப்பதிகாரம் இருக்கும். பட் பசிப்பினியும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கின வாழ்த்து அப்படிங்கிற பாட்டு தான் ரெண்டுத்துலையுமே இருக்கும். நெக்ஸ்ட் காமன்னா பேடியாடல், துர்க்கை பொய்கால், திருமகள் பாவையாடல், ஐராணி படயம். தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில், நல்விரு தாயினன் நான் அவள்தம் மகள் அப்படின்னு சொன்னது யான்னு பார்த்தோம்னா கடவுள் கண்ணை. கண்ணை கடவுளானதுக்கப்புறம் சொன்னது. தேன் நிறைந்த அத்திமலர் மாலை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா சோழ மன்னன். கொம்பினியொத்த மடப்பிடியார்னா திரௌபதி. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினாக்கினியார். உலக உயிர்களுக்கு உண்டியும் முடையும் முறையில் கொடுப்பது எதுவென் மணிமேகலை சுற்றிருந்தது அறம். ஸோ அறம் எனப்படுவது எதுவென அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஒரு பாடலடி, அதுதான் சொல்லிப்பாங்க. மணிமேகலையின் தோழியார்னா சுதமதி. மணிமேகலைக்கு பெயரை சூற்றியவர் கோவலன். அவங்களோட குலதெய்வத்தோட நினைவாக சுற்றிப்பார். இயல்பு பொருளால் கண்டது மறந்த முயற்கோடுன்றன கேட்டது தெரிதல் மணிமேகலை. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுவதால் மணிமேகலை. அதாவது அறநடிகள் சொல்வார், நீ முற்பிறப்பை அறிந்தவள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை சொல்வார். இது பழைய புக்கில் இருக்கு இந்த லைன். மணிமேகலை அமிர்தசுரவை பெற்றோட உதவிதாரனா தீவத்திலகை. ஓகே.
விளையும் காலை உயிர்கட்குன்னு சொன்னது மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவ பிரம்ம நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தான். அதாவது அறவனடிகளும் சொல்லுவார், இந்த உலகத்தில் வந்து உயிர்கள் வந்து 6 வகை. அதுதான் மக்கள் தேவர் பிரம்ம நரகர் விலங்கு பேய் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட் தீவினை என்பது என்னென்னா 10 வகை குற்றங்களின் பயன் தான் தீவினைட்டாங்க. நல்வினை என்பது என்னென்னா பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது தான் நல்வினை அப்படின்னு சொல்லிட்டு அறநடிகள் சொல்லுவார். ஆடல் மகளின் ஓவியம் எங்குள்ளது என்பதை கண்டறிக. பனமலையில் தான் ஆடல் மகளின் ஓவியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பனமலை. நெக்ஸ்ட் எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கப்பட்டது என குறிப்பிடுகிறது பார்த்தோம்னா மணிமேகலையில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாரிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது பார்த்தோம்னா மணிமேகலை உதயகுமரனுக்கு வந்து சொல்லுவாங்க. மணிமேகலைக்கு அமுத சுரபி என்ற அச்சய பாத்திரம் எங்கே கிடைத்த பார்த்தோம்னா மணிப்பல்லவத்தீவு. எந்த அதிதீவிர வைதீக நடவடிக்கையால் ஈடுபட்ட சைவ முனிகளின் பெயர் மணிமேகலை குறிப்பிடுறது பார்த்தோன்னா கபாலிகரோட இதுதான் வந்து இருக்கு. புத்த மதத்தின் கல்விமயமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் மணிமேகலை. ஆபுதரனுக்கு அச்சய பாத்தியம் அளித்தது யாருன்னா சிந்தாதேவி. சொல்லில் தோன்றும் குற்றங்கள் பார்த்தோம்னா 4. சொல்லில் தோன்றிய குற்றங்கள் 4. இது உடம்பால் தோன்றுவது 3. அதே மாதிரி புத்தியால் தோன்றுவது பார்த்தோம்னா அதாவது 4, அதுவும் 4 குற்றங்கள். நெக்ஸ்ட் தமிழ் கவிஞர்கள் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் யாருன்னா திருத்தக்கதேவர். சிந்தாமணி எழுதின திருத்தக்கதேவர் தான் தமிழ் கவிஞர்களின் இளவரசர்னு வீரமாமுனிவர் பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்க. சீவக சிந்தாமணியை ஏற்ற திருத்தக்கதேவர் சோழ அரச மரபெண்ணா இருந்து தோரம் பூண்டவர். கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியமாகும். அது கரெக்ட் தான். திருத்தக்கதேவர் நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றையும் ஏற்றுள்ளார். ஆமாம், ஏன்னா அந்த சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக எழுதின நூல் தான் இந்த நரிவிருத்தம். சீவக சிந்தாமணி 12 லம்பங்கமும் 2000 பாடல்களும் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ சீவக சிந்தாமணியில் பார்த்தோன்னா 12 லம்பங்கம் இல்லை, 13 லம்பங்கமும் 3145 பாடல்களும் இருக்குது. மனப்பாடம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 லம்பங்கம் 3145 அப்படி திருப்பி போடுங்க. 13, 31, 45. ஓகே. ஸ்ரீபுராணம் எனும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் பார்த்தோம்னா சூளாமணியோட இதுதான் தலைவன் தான் திவிட்டன். அதுக்கப்புறம் விசயன் கதையை விளக்கும் நூல் பார்த்தோம்னா இதோட வழி நூல் பார்த்தோம்னா ஸ்ரீபுராணம் சூளாமணி. இது மதக சூளாமணி எனும் நாடகம் பற்றி ஆராய்ச்சிகள் எழுதுவர் யாருன்னா விபுலானந்தன். கடைசி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துதான் சிலம்புனா கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்பராமாயணம் சீதை, சூளாமணினா சுயம்பரபை. இதை மேட்ச்லையும் கேட்டிருக்காங்க, நிரப்புகள்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு 200 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிலப்பதிகாரம், அதாவது சிலப்பதிகாரம் 50 சிலப்பதிகாரம் வந்து கடைசியாக சில நாககுமார காவியம் 5 காப்பியம் வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ப்ரீவியஸ் கொஷனில். ஸோ இது தனித்தனியாக பார்க்கறதோட மொத்தமாக பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா சொல்லலாம்னா, ஒரு லெசனே வந்து நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எந்த செய்யுள் கேட்டாலுமே அந்த செய்யுள் வந்து இதுதான் இந்த லெசன் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். இதே நம்ம எல்லா இதுவுமே மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு குழப்பமே, அந்த டைமில் தான் குழப்பமே வரும், நம்ம உண்மையிலே படித்தோமா அப்படின்ற ஒரு தெளிவே கிடைக்கும். அதனால தான் நான் வந்து மொத்தமாக அந்த டாப்பிக்கில் எல்லாமே சேர்த்து ஒரு இதாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓரளவுக்கு வந்து ரிவிஷன் பண்ணது வந்து நல்லாவே ஒரு புரியும். அதுக்கு